மக்களே வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது வணக்கம் சலாம் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் தனிஷ் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஆள் மாறாட்டம் அப்படின்ற ஒரு தீம்ல எடுக்கப்பட்ட படம். அதாவது ராமாச்சாரி எதுக்காக ரஹீமா மாறுறான் அப்படின்ற ஒரு தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. ராமாச்சாரி அப்படின்ற ஒரு பிராமின் வந்து தன்னோட ஃபேமிலியோட அக்ரகாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். தன்னோட முறை பொண்ணுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படின்றதுக்காக பண தேவைக்காக ஒரு முஸ்லீமா வேடம் போட்டு ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில வந்து டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் படத்தோட ஹீரோயினான சுகானா. ஸோ சுகானாவுக்கும் ராமாச்சாரிக்கும் ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது உருவாகுது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த ஆள் மாறாட்டத்தில் இவர் மாட்டிக்கிட்டாரா, இல்லை இவரோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணாரா, கடைசியாக யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட டைட்டிலையும் போஸ்டரையும் பார்த்துட்டு ஏதோ இந்து முஸ்லீம் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படமா இருக்குமோ, இல்லை மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துற மாதிரியான ஒரு படமா இருக்குமோ அப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்து இந்த படத்தை பார்க்க போனா இந்த படத்தை ஒரு சாதாரண ஆள் மாறாட்ட படமா தான் எடுத்து வச்சிருக்காங்க. பட் தேவையில்லாம அந்த இந்து முஸ்லீம் அப்படின்ற விஷயத்த வந்து திணிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, அந்த ஆள் மாறாட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையாவது வந்து ஒழுங்கா காட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்பரான பர்பஸ்க்காக பண்றது அப்படின்றதே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது சில படங்கள்ல வந்துட்டு எதுக்காக பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டு கதையை எடுத்து வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில வரக்கூடிய ஒரு பர்பஸ்லெஸ் மூவி தான் இந்த படம். ஸோ இந்த மூவிக்கான பர்பஸே சால்வ் ஆகாத போது இந்த படத்தில் வரக்கூடிய காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுவுமே மீனிங்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தோட காமெடி அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இந்த படத்தில் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, அந்த சுஹானா வந்து பப்ல பேசக்கூடிய ஒரு டைலாக், அதாவது பெண்களுக்கு இவ்வளோ நாள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அவ்வளோ ஆண்கள் முன்னாடி பேசுகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ், அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் டுவர்ட்ஸ் த எண்டு கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். சுகானா யாருங்கிற ட்விஸ்ட். ஆல்சோ இந்த படத்தில் லவ் இஸ் பியாண்ட் ரிலீஜியன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே வலியுறுத்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மட்டும் தான் இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸாக எனக்கு பட்டது. மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. இதில் இந்த படத்தில் சாங்ஸுங்கிற மாதிரி ஏகப்பட்டதை திணிச்சு வச்சிருக்காங்க. அதனாலே படம் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் டியூரேஷனுக்கு போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, ஆனால் பார்க்கணுன்னா உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.